கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அவர் என் சிறு வயதுல என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டுன்னு சொல்றாரு. 71:6 நான் கர்ப்பத்தில் உட்குவைத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். வயசான காலத்துல பிரச்சனையை தியானித்துக் கொண்டு அதே பேசிக்கிட்டு இருப்பது நல்லது இல்லையா? நான் பேசுறது பாருன்னா வயதானவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் கேட்கறதுனால வயசானவங்களுக்கு நான் பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். வகையை சொல்லுங்க. வயதான ஆமா வயோதிப காலம் என்பது கர்த்தர் நம்ம கொடுக்க ஒரு நல்ல நான் சீக்கிரமா போக மாட்டேன் இல்லையா? நல்ல முதிர் வயதுல நான் என்ன செய்வேன்? மரணம் அடைவேன். இவ்வளவு நாள் வாழ்றோமே, இதுவே நமக்கு கடவுள் கொடுத்து விசுவாசிக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாக அதற்கும் கர்த்தருடைய ஆமா அந்த பெருமையை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்ப நம்ம இருக்கிறதே கர்த்தருடைய ஆமா. ஏன்னா நம்ம கதை எப்பவும் முடிஞ்சிருக்கணும் இல்லதானே? இந்த வயசுல இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஆமா கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் என்ன செய்வோம்? நம்ம இருப்போம். 80ஐயும் தாண்டுவோம், 100ஐயும் தாண்டுவோம். உங்க விசுவாசத்தை பொறுத்து ஆமா மோசே மாதிரி 120 வயசு வரைக்கும் இருப்போம். இருக்க முடியுமா? ஆமா ஒரே சொல்லுங்க.